வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே. எங்களுடைய ஈழத்திருநாட்டில் பெரிய ஒரு சாதனை நடந்திருக்கிறது. அதாவது எங்களுடைய திரைப்பட உலகத்தில், ஈழத்து திரைப்பட உலகத்தில் அந்தோணி படம் பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. அந்த படம் இலங்கை, இந்திய, ஐரோப்பிய கூட்டு தயாரிப்பு என்று சொன்னாலும் அது ஈழத்து திரைப்படம், 100% ஈழத்து திரைப்படம். இந்த படம் முடிஞ்ச உடனே அதோட தயாரிப்பாளர் ரமணன் அவர் சொன்னால், இந்த கதையை வெளியில் சொல்லாதீங்க, என்ன அடுத்தாக்கள் தர மாட்டோம். இப்போ நான் உங்களுக்கு கதையை சொல்ல போகிறேன். அதாவது எங்களோட ஈழத்து வரலாற்றில் அந்த காலத்தில் வாடைக்காற்று, அவளொரு ஜீவன் நதி எல்லாம் வந்தது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதை விட இந்த படம் 3 மொழியில் வந்திருக்கு: தமிழ், சிங்களம், மலையாளம். மலையாளத்தில் பல வருஷம் பெரிய ஒரு வெற்றி படமாக வந்த செம்மீன். அந்த செம்மீன் படத்தை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக இந்த படம் ஒரு காட்சி அளிக்கிறது. அதை விட இந்த படம் நிச்சயமாக சொல்ல முடியும், சிங்களத்திலே மலையாளத்திலே 100% வெற்றி படமாக. ஏன்னா அந்த வாழ்வியலை அப்படியே தத்துவமாக எடுக்கிறது. அவர்கள் அந்த கதையை விரும்புவார்கள். ஒரு மீனவ சமுதாயத்தின் வாழ்வியலை எந்த ஒரு கற்பனை வளவும் இல்லாமல், ஒரு சிறிய கற்பனை வளம் அப்படியே தத்துருவமாக வாழ்வியல் எடுத்திருக்கு. அதோட இந்த பாலுமகேந்திரா பாலச்சந்திர படங்கள கதையை விட அற்புதமாக இருக்குது. ஏன்னா பாலச்சந்திர முடிவை எப்படி அமையமென்று யாருக்குமே தெரியாது. பாலச்சந்திர படங்கள் அதே மாதிரி இந்த முடிவை கொண்டு விட்டுருக்குறாங்க. அதனால் சீட்டுக்கு நுணுக்கே வந்துட்டாங்க மக்கள் எல்லாம். அந்த முடிவை என்ன ஒரு தத்தளிப்பு வெளியில் வரைக்கும் அழுது கொண்டு வருது. நேற்று நான் இந்த படத்துக்கு ரிவ்யூக்காக போன இடத்துல ஒவ்வொருத்தரும் சொன்ன வசனம், எங்களுக்கு முடியலை, வார்த்தைகள் வருவதில்லை. அவர்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்புகிறோம், ஆனால் வார்த்தைகள் வருவதில்லை. இன்னொரு நாளைக்கு வாங்க, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், தனியாக வாங்க, நாங்கள் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அதாவது உள்ளே இருந்து எமோஷனில் வெளியில் வர அவைகளால் கதைக்க முடியதில்லை. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அந்த படத்தோடு ஒன்றி போயிருக்கு. அந்த இசையமைப்பும் அவைகளை அந்த நல்லா கொண்டாந்து இளையராஜோட இசையமைப்பும் கொண்டாந்து அதுக்குள்ள நிப்பாட்டி அந்த படத்தோட 100% ஒன்றி போயிட்டாங்க. அதனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா. வாழ்வியல் இருக்குது, எங்களுக்கு தேவையான தத்துவங்கள் இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதோட ஒரு விழிப்புணர்வு, நிறைய விழிப்புணர்வு இருக்குது. அது மாதிரி கதைக்களம் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக போயிருக்கு. அதனால் இந்த படம் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஈழத்தமிழன் என்று சொல்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இது ஒரு எங்களோட வாழ்வியலை அப்படியே எடுத்து காட்டுற படம். அது உலகத்தமிழர் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக பாருங்க.